நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. பாலா, மர்டர் கேஸ் விஷயமா என்கொயரிக்கு வந்திருக்கேன். ஏய், நான் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். கேளுங்க சார். ஆமா, உங்க ஆஸ்பத்திரியில பாலனை கத்தியால வச்சு குத்திருக்காங்க. அவனுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கீங்க, அது உண்மைதானே? இங்க பாருங்க சார், நான் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். ஒரு ஆள் பாலன் ரூம்ல இருந்து வெளியே போறத நான் பார்த்தேன். அவனை பிடிக்கவும் ட்ரை பண்ணேன். ஆனா அவன் தப்பிச்சு போயிட்டான். சந்தேகப்பட்டு உடனே வார்டுக்குள்ள போனேன். ஏற்கனவே காயமான இடத்துல கத்தியால குத்திருந்தாங்க. அப்போ வந்துட்டு போனவன் தான் சொருவிட்டு போறான்னு சொல்ற, கரெக்டா? இருக்கலாம் சார். அந்த ஆளு ஏற்கனவே கத்தியால குத்துப்பட்டு தானே வந்தான். நாங்க அவனை காப்பாத்திட்டோம் சார். திரும்பவும் அதே இடத்துல குத்துனால, ரெண்டாவது தடவை அதே இடத்துல குத்துனால உயிர் போயிடுச்சு. அது என்னையா, நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது நல்ல அந்த தயானந்த சார் கோமாக்கு போயிட்டாரு. நல்லா இருந்த பாலனும் செத்து போயிட்டான். இப்ப என்ன சார் சொல்ல வரீங்க? ஏய், இறக்கு கைய கீழே இறக்கு. போலீஸ்காரனா இப்படிதான் வந்து என்கொயரி பண்ணுவான். நீ பதில் சொல்லலாம், அது உன் கடமை. அதுக்காக மொட்டைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவீங்களா? எனக்கும் பாலனுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஏய், என்ன முன்ன வந்து பேசுற, குரல ஒஸ்தி பேசுற? நீ டாக்டர், அதுக்கு தகுந்த மாதிரி நீ பேசு. நான் போலீஸ்கார, எவ்வளவு தன்மையா பேசுறேன். சாண்ட்விட்ச கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டு மரியாதையா உன்கிட்ட கேள்வி கேட்டா இவ்வளவு கோவப்படுற? நீயும் நானும் ஃப்ரெண்டு. இன்னும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள நிறைய பழகணும் டாக்டர். உட்காரு, அட உட்காரு டாக்டர். ஏம்பா, உங்க டாக்டர் ரொம்ப சூடா இருக்காரு, சில்லுன்னு ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடு. நான் ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன். உங்க ஹாஸ்பிட்டல்ல ஃபலோடா கிடைக்குமா? அட ஜிகிர் தண்டா. அட என்னப்பா ஹாஸ்பிட்டலு, இந்த பார் நாய்க்கோட சவ்வு சவ்வுன்னு இருக்குது. அது மஷ்ரூம் சாண்ட்விச். ஓ, என்ன ரூமோ, இதுல ஒரு ஆட்டுக்காலோ கோழியோ வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி ஏதாவது இருந்தா சொல்ல. இருக்கும் டாக்டர், சொல்லு. டாக்டர், உங்க கையில எல்லாம் நிறைய காசு இருக்கும் டாக்டர். எவ்வளவோ ஏமாந்த பேஷண்ட் வராங்க. சொல்லு சொல்லு, சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம், நிறைய பேசணும்.